ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் படத்தோட மூவி டே தான். மான்ஸ்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஜ்ஜே சூர்யா லீடிங் ரோல் பண்ணியிருக்காரு. கூட கருணாகரன் ஃப்ரெண்டாக வராரு. ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா பிரியா பவானி சங்கர், அதாவது மேயர் மண்ணில் நடித்தவங்க தான். ரொம்ப க்யூட்டாக அழகாக அவங்களுக்கான போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம, அதாவது அதெல்லாம் கொல்லாமல் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வல்லரார் அந்த ஃபார்முலா படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எலி பூந்துருச்சு. அந்த வீட்டிலேருந்து அந்த எலி எப்படி வெளியே எடுத்தாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் பிளாட். இவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு 2.25 மணி நேரம் அந்த எலியை வச்சு நமக்கு அழகாக ஒரிஜினலி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே கிராஃபிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜ்ஜே சூர்யான சட்டிலான நடிப்பு, ப்ளஸ் கருணாகரனோட கூட வர கவுண்டர் வந்து படத்தில் ரொம்ப ஒர்க்காக இருந்தது. ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சாங் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி வர சீனும் அதுக்கு அமைச்சிருந்த சவுண்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. தேட்டரில் பார்க்கலாம். தமிழ் ரெக்கார்ட்ஸில் பார்த்தா அவ்வளோக்கா அந்த இது கேட்காது, புரியாது. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். எலி காட்டவே மாட்டாங்க. எலி வர சவுண்டு, அதோட அந்த மீசை, அது மட்டும் தான் காட்டியிருப்பாங்களே தவிர எலி காட்ட மாட்டாங்க. எலி வந்த வாட்டி படம் ரொம்ப நல்லாவே ரன் ஆச்சுன்னு சொல்லலாம். இதில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, அந்த எலி ஒரு வாட்டி பிடிச்சிருவாரு, கொண்டு போய் வெளியே கூட விட்டுருவாரு. பார்த்தா திருப்பி அவர் வீட்டுக்கே வந்துடும். ஏன் இத்தனை வீடு இருக்குது, ஏன் திரும்ப அவர் வீட்டுக்கே வரணும் அப்படிங்கிற டவுட்டு படம் பார்க்குற எல்லாத்துக்குமே இருந்தது தான். அதுக்கான ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைசிங்காக இருந்தது சொல்லலாம். அதனால் இந்த படத்தை குடும்பத்தோடு போயிட்டு எல்லாருமே முகம் சொல்லிக்காமல் ஒன் டைம் வாட்சபுளான மூவி தான். இந்த சம்மர் லீவுக்கான ஏற்ற படமாக இருக்குது. குழந்தைங்களோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.